அந்த சைடெல்லாம் கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுத்து வந்துடுறீங்களா? 132 சொல்லுங்க. இந்த கேக்கமலை கோயில் புதுசாக சார் நாங்கள் சொல்லுங்க. நம்ம புளியம்பலம் சாஞ்சி போச்சு. உட்காருங்க. இந்த கோயில் இந்த இதெல்லாம் செட்டெல்லாம் உடஞ்சி போச்சு. நைட் செட்லாம் உடஞ்சி போச்சு. நைட் செட்லாம் உடஞ்சி போச்சு எல்லாமே. அது ஏதாவது ஏலத்தை விட்டு இது பண்ணி அந்த வேலை பார்க்கலான்ட்டு. அதான் நான் சொல்லிட்டேன், உங்களை தான் சொல்லிட்டேன். வாங்க கோயிலுக்கு செய்யணும் சார். அதை கோயிலுக்கு வேலை பார்க்கணும் சார். அந்த இதெல்லாம் அதுக்காக உழுந்தது எல்லாமே. சரிங்க சார். என்ன சார் வர்றவங்களாம் நான் கோயில் கட்டுறேன். இல்ல இல்ல நீங்க பாருங்க வேண்டாம். செல்லுக்கு தெரியும் சார். செல்லுக்கு தெரியும் சார். நான் பாருங்க ஜென்ரலா சொல்றேன். அதெல்லாம் மரங்கள் வந்து உங்களோட அனுபவத்துக்கு மட்டும்தான். புலி ஒழிப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரைட்ஸ். உங்களுக்கு தெரியாத சட்டங்கள் எல்லாம் இப்ப எங்களுக்கு தெரியாத கூட உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒழிப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் ரைட்ஸ். வருஷத்துக்கு 6 ரூபா ஒரு புளிய மரத்துக்கு ரசீது. எவ்வளவு? 6 ரூபா. நீங்க 10,000 ரூபாய்க்கு புளி ஒழிப்பினாலும் அது உங்களுக்கு தான். கவர்மெண்ட் வந்து நாங்க வந்து 10,000 ரூபாய்க்கு புளி ஒழிப்பிருக்கோம், எனக்கு 2,000 ரூபாய் காசு கொடு அப்படின்னு யாரும் கேட்க கூடாது. மரம் இப்ப எங்களோடது. நாங்க வந்து இதுல வந்து இப்ப ஒரு மரம்னா நான் வாட்டு பொது இடம் விட்டு நான் வாட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடுவேன். நிறைய இடத்துல விழுந்து போச்சு. நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பொது இடம் விட்டு என்னாலலாம் நடத்தி முடிக்க முடியல. ஏழை மாதிரியே பண்ணி அதுதான் சொல்லிட்டேன். அவர் வியாபாரிகள் வருவாங்க, அவங்க வந்து பார்த்துட்டு ஆபீஸ் ப்ரொசீஜர் இருக்கு. என்ன ஆபீஸ்லயே நான் காசு கொடுத்தாதான் நம்ம வந்து ஃபைலை வந்து அது க்ளோஸ் பண்ண முடியும். இல்லாட்டி கணக்குல அப்படியே தான் இருந்துகிட்டே தான் இருக்கேன். நான் கணக்கும் கொடுத்துருக்கேன் எத்தனை மரங்கள் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அங்கேயும் கொடுத்து நான் செய்யணும். உங்களுக்கு வேணும்னா செலவுக்கு ஏதாவது கொடுக்க சொல்றேன், வாங்கிக்கங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்காக நீங்க ஒட்டுமொத்தமா நான் அப்படியே கோயிலுக்கு செலவு பண்ண போறேன் அப்படின்னாலும் நான் அங்கேயே சொல்லி நான் கணக்கு கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு நான் சமாளிக்கணும் சொல்லி. என்ன அதனால நீங்க என்னவா அவர்கிட்ட சொல்றேன், வாங்கிக்கங்க. இல்ல சார்னா விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். நான் இந்த செல்வி கோயில பூராமே அந்த செட்டு புறாலாம் பாருங்க. நீங்களும் வந்து பாருங்க. புளிய மரத்தை வச்சுதானே நானும் பதில் சொல்லணும்ல. இல்ல அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு முன்னால என்னமோ நாங்க இது பண்ணி சொன்னாங்க. அது மிச்சத்தை வர வச்சு அந்த வேலையை பார்க்கலாம்னு தான் கேட்டேன். வேற ஒன்றும் இல்லை சார். கவர்மெண்ட் கூட கொடுத்துறோம் சொன்னாங்க. கொடுக்க சொல்றேன், செலவுக்கு ஏதாவது கொடுக்க சொல்றேன். நானும் அங்கே ஆபீசர்ல பாக்கணும்ல. அது எவ்வளவு சொல்லுங்க சார், கொடுத்துட்றாங்க. அது எவ்வளவு சொல்லுங்க, அதுதான் நான் சொல்றேன். அது வியாபாரி வர சொல்லுங்க, உங்களுக்கு கொடுக்க சொல்றேன், பாத்துக்கலாம். நீங்க கொடுக்க சொல்லி நாங்க சொல்றதுக்கு இதுல ஒன்றும் வேலை இல்லை. நான் கொண்டு உங்களுக்கு கொடுக்க சொல்றேன், நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். என்னப்பா நான் நாளைக்கு கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு கேஸுக்கு போறேன். நாளைக்கு போனோம்னா 5000 ரூபாய் காசு கொடுக்காம நாங்க என்ன சம்பளத்திலே எடுத்து கொடுக்க முடியும் சொல்லுங்க? இதெல்லாம் அதிகாரி லெவல்ல தாலுகா லெவல்ல உங்களுக்கு நடக்கும். நாங்க வந்து இதெல்லாம் கேட்கல சார். நாங்க உண்மையா கெஞ்சிதான் கேட்கறோம். நாங்க சட்டம் பேசலாம் வரல சார். நாங்க சொல்ல வரல. நீங்க உங்களுக்கும் ஏதோ நீங்க தூசி மரம் வச்சிருக்கிறாரு, சரி உங்களுக்கு ஏதோ செய்ய சொல்லிதான் நானும் சொல்றேன். நீங்க ஆபீஸ் செலவுக்கு எவ்வளவு சொல்லுங்கன்னு சொன்னா ஆபீஸ் செலவுக்குன்னு என்ன வரைமுறை இருக்கா ஏதாவது சொல்லுங்க. அதெல்லாம் கரெக்டா அப்படி பண்ண முடியாது. நான் உங்களுக்கு பண்ண சொல்றேன், பாத்துக்கோங்க. 2 மரமா? ஆமா. செய்ய சொல்றேன். ஒரு வியாபாரி கூப்பிட்டு வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. பார்த்து எவ்வளவு மதிக்கிறாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது செய்ய சொல்றேன். அவ்வளவுதான். செஞ்சு ஃபைலை க்ளோஸ் பண்ணி நம்ம அனுப்பி விட்டுருவோம். என்னங்க நாங்க சத்தியமா எங்களுக்கு கேட்கவே இல்லை சார். நீங்களே பாருங்க. வேண்டாம் நான் பொய் சொல்றேன் கூட நீங்க சொல்லி ஒரு வாரம் சொன்னீங்க. இல்ல ஒரே ஒரு வாரம் சொன்னீங்க. எல்லாரும் தான் கோயிலுக்கு சொல்றாங்கன்னு சொன்னீங்க. ஆக்சுவலா நீங்க வந்து பாருங்க, கோயில வந்து பாருங்க. நானும் சொல்றேன், இதை வாங்கி வீடு அப்படியே வாங்கி பாக்கெட்ல அப்படியே சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. உண்மை அதுதான். என்ன இப்படி நான் மட்டும் வச்சுக்கிட்டு இப்படியே வீட்டு பக்கம் போயிடுவேன். அப்படி சொல்ல சார். எனக்கு மேல ஆர்ஐ இருக்காரு, தாசில்தார் இருக்காங்க, டிபி இருக்காங்க. தாலுக்குல இந்த ரெக்கார்ட் ரெடி பண்ற வரைக்கும் தூசி மரம்னாவே அவங்களுக்கு ரைட்டு. தூசி மரம்னா காசு நிறைய கொடுப்பாங்களா? ஏன் விஓ நம்ம கொடுக்க மாட்டாரு? அப்ப விஓ வந்து எதை அவர் கொடுக்குற காசு அவரை பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டாரு போல தெரிஞ்சுன்னு ஒரு சந்தேக கண்ணோட்டத்தெல்லாம் பார்ப்பாங்க. அதுதான் உண்மை. என்ன சந்தேகம் தான் உள்ள சார். மற்றதுக்குன்னா இந்த கோயில் சமாச்சாரத்தை நான் கேட்கிறேன். நான் வேற ஒன்றும் கேட்கல சார். நான் ஒன்றும் இப்போ உங்களுக்கு சுத்தமா செய்யவே இல்லைன்னு நான் சொல்லி காலையில எல்லைமன் கோயில் போட்டு ஒன்று வந்தாங்க. கோயிலுக்கு ஏதாவது லைட்டு போனாங்க. சரி ஏதாவது நீங்க பார்த்து லோக்கலில் முடிச்சு விட்டு ஆஃபீஸ் கொடுங்கனாங்க. அவங்க வந்து கொடுத்தாங்க, தரமா கொடுத்தாங்க. சரி ரைட்டு போங்க அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு ஃபைலை ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான். செஞ்சுக்கலாம் வாங்க. செய்ய சொல்றேங்க, செய்ய சொல்றேன். நீங்க ஒவ்வொரு மரத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு எங்கிட்ட கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டேன்னா கடைசியில் உண்மையாலுமே என் பாக்கெட்ல இருந்து நான் வந்து 1000 2000 எடுத்து நீங்களா சம்பளத்தை கொடுக்க முடியும். அது கிடையாது சார். சீரியஸா சொல்றேன். நடைமுறை லிஸ்ட் போட்டு இவங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், இது பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபைலை கரெக்ட் பண்ணி கொண்டு போங்கிறாங்க. நாங்க வந்து அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ண முடியாம இங்கிட்டு கெட்ட பேர் வாங்குறதானமா விஓ தான் வாங்குறோம். என்ன விஓ தான் இங்க பொதுமக்கள்கிட்ட அவ்வளவு கண்டக்டர் வந்து ரிட்டர் ஆனேன்.
கண்டக்டர் நம்ம அதிகாரி நீங்க இப்போ பப்ளிக் டிக்கெட் கொடுக்கும்போது எவ்வளவு பிரச்சனை பண்றீங்க அதிகாரிகள தானே கேட்பாங்க ஏன் கலெக்ஷன் ஆகல நம்ம கீழ்மட்டத்துல இருக்கிறாங்க எல்லாமே 2 பக்கம் அடிக்கிறத வாங்கிட்டு பேசாம கமுக்கு உட்காந்துருக்க ஆட்கள் தான் உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்ல செஞ்சுக்கலாம் வாங்க சரி சொல்றாங்க செஞ்சுக்கலாம் உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kaverinews.tv Facebook Instagram Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்